தற்போது கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கிய செய்தி, சிஎஸ்கே vs ஆர்சிபி, சென்னை சூப்பர் கிங்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. இது சேப்பாக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலில் ஆடிய ஆர்சிபி 197 ரன்கள் இலக்காக சிஎஸ்கேவுக்கு அளித்திருக்கிறது. இது குறித்து முதல் போட்டியை தொடர்ந்து இன்றைய போட்டியிலும் அதிகபட்சமாக 3 விக்கெட்கள் வீழ்த்தி அசத்திருக்கிறார் நூர் அகமது. இது குறித்து கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் நீலகண்டன் தற்போது நம்முடன் இணைகிறார். வணக்கம் நீலகண்டன் சார். வணக்கம் வணக்கம் மோகன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கு சார். எல் கிளாசிகோ மேட்ச், சென்னை வர்சஸ் பெங்களூரு, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. 197 ரன்கள் இலக்காக சென்னை அணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்கு சார் செகண்ட் ஹாஃப்? எப்படி இருக்கும்? யார் கீ பிளேயர்ஸ் சென்னையில் பேட்டிங்கில்? அண்ட் ஆர்சிபி என்ன பண்ணணும்? மேட்சை யார் ஜெயிப்பாங்க? எவ்வளோ பர்சன்டேஜ் சார்? சார், நம்ம மேட்ச் ஜெயிச்சாகணும் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஸோ என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கே 55-45 டு ஆர்சிபி. இந்த ரீசன் பீயிங் இன்னைக்கு கண்டிப்பாக 180 சேஸ் பண்ணுவாங்க நமக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா ஆர்சிபியில் இருக்கிற பேட்டிங் லைனப்புக்கு நம்ம அவங்க முதல்ல அடிச்சு ஒரு 10 ஓவரில் அடிச்ச லைனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 210-220 அடிப்பாங்க நினச்சோம். நடுவில் விக்கெட்லாம் எடுத்துட்டோம் நம்ம. அதே மாதிரி 3 கேட்ச் விட்டதுனால தான் இவங்க 197 அடிச்சிருக்காங்க. ரஜத் பட்டிட்டாருக்கு நீங்கள் கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா பராப்ஸ் இந்த 165-170 முடிச்சிருக்கலாம். ஸோ இது மிக்சட் ரியாக்ஷன்ஸ் தான். பட் ஆஸ் ஃபார் அஸ் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டிங் லைனப் இருக்குது. இந்த தடவை ராகுல் திரிபாதி கண்டிப்பாக அடிப்பார். அதே மாதிரி ருத்ராஜ் கேக்வாடு, ரச்சின் ரவீந்திரா, சிவம் துபே, அது எனக்கு கண்டிப்பாக ஜெயிப்போங்க நம்பிக்கை இருக்குது சார். ஆக்சுவலாக இப்போ பட்டிதார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 கேட்சஸ் வின் மேட்சஸ்னு வாங்க. கேட்சஸ் எக்கச்சக்கமாக விட்டுருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ கீ பிளேயர் ஆஃப் சிஎஸ்கே பேட்டிங் லைனப், I think it is going to be the opening pair and Rudraj Gaikwad. அந்த நடுவில் சிவம் துபே சார். இந்த 4 பேரெல்லாம் இட் இஸ் கோயிங் டு பி வெரி க்ரூஷியல். அந்த 4 பேருமே ஒரு 160-170 ரன் அவங்க அடிக்கணும். அவங்க அடித்தாதான் நம்ம அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து நம்ம காமிச்சாதான் நம்ம பின்னால் இருக்கிறவங்களுக்கு எந்த ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விக்கெட் இஸ் பிஹேவிங் லிட்டில் குட் டு தி பேட்டர்ஸ். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக கண்ட்ரோல் பண்ணிருந்தோம்னா 170-175 தான். பேசிக்கலி இந்த விக்கெட் நம்ம நினைச்ச மாதிரி இப்போ டியூவெல்லாம் கிடையாது. பால் நல்ல பேட்டுக்கு வரும். அதனால இவங்க 4 பேர் இருக்கு. நன்றி கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் நீலகண்டன் சார், உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஐபிஎல் மேட்ச்ல சந்திப்போம் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ மோகன். தேங்க்யூ.